ஹாய் கைஸ். ஸோ வந்து இன்றைக்கி தான் திருப்பூரில் லாஸ்ட் நாள். இதெல்லாம் நம்பவே உள்ள ஒரு 7 வருஷம் 6 வருஷம் இங்கே தான் இருந்தேன். நிறைய மெமரிஸ் நல்லா இருந்துச்சு. சொல்லப்போ இந்த வீடு பார்க்க குப்பையாட்டம் இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக ஒரு நல்ல ராசியான வீடு அப்படி சொல்லுவேன். வர்ற எல்லோரும் வந்து என்னடா குப்பையாக இருக்குது இங்கே எப்படா இருக்கிற அப்படி சொல்லுவாங்க. பட் எனக்கு இந்த வீடு ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு. ஆக்சுவலி ரொம்ப யோசிச்சு தான் இந்த ஒரு முடிவு எடுத்தேன் திருப்பூரை விட்டு போகிறதுக்கு. ஏதோ மாதிரி இருக்குது, ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸில். ரொம்ப நாள் இங்கேயே இருந்துட்டோம் இல்லையா, தனியாக இருந்தேன், ஜாலியாக இருந்துச்சு. என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வந்து பேக் பண்ணிட்டேன் எல்லாம். ஏன்னா எனக்கு எதுவுமே நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினது எதுவுமே விட்டுட்டு போக மனசு வராது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணிட்டேன். வண்டி வந்தோன்னே எடுத்துகிட்டு ஊருக்கு போக வேண்டியதான். திருப்பூரை கொஞ்சம் மிஸ் பண்ண போகிறேன். இருந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்கணும்ல வாழ்க்கையில். காய்ஸ் வண்டி வந்துருச்சு. கடைசியாக நம்ம இருந்த வீட்டை ஒரு லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம். இதுதான் நான் வாழ்ந்த வசந்த மாளிகை. இந்த ஃபேனு இதெல்லாம் போட்டால் ஓடவே ஓடாது. போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணாதான் இந்த ஃபேனே ஓடும். இதுதான் நான் இருந்த ஏரியா. பாய். கைஸ் வண்டியில் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. சரிடா நம்ம போய் இப்போ ஊருக்கு போகலாம். ஆக்சுவலி தான் இந்த பொருளை பார்க்க கொஞ்சோண்டு தான். இது கொண்டு போகிறதுக்கு செலவு தான் அதிகம். பட் நான் காசு போட்டு வாங்கினால எனக்கு எதையும் விட்டுட்டு போக மனசே இல்லை. ஓகே காய்ஸ், பாய் பாய் திருப்பூர். ஸோ இதுதான் வந்து நான் படித்த காலேஜ். இந்த காலேஜில் தான் நான் படித்தேன். வந்து நம்ம திருப்பூரை விட்டு தாண்டி வந்தாச்சு. அவுட்டரில் உட்காந்துருக்குறோம். டிரைவர் பிரதர் வந்து சாப்பிட போயிருக்காரு. நான் காலையில் சாப்பிட்டேன்னா அதே வயிறு ஒரு மாதிரி மப்பாக இருக்குது, பயமாக இருக்குதுப்பா அந்த வண்டியில் போகிறதுக்கே. அதுவும் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். நல்ல வேலை இந்த டிரைவர் நான் 60 தான் போகிறாரு. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இருந்தாலும் அதுதான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக போய் எங்கேயாவது முட்டினா அவ்வளோதான். கொஞ்சம் பயமாக இருக்கு. எப்படியோ ஒழுங்காக உருப்படியாக ஊர் போய் சேர்ந்தா சரின்னு இருக்கிறேன். நைட் ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை எப்படியோ போகுது. ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. வாழ்க்கையில் என்னென்ன முடிவு எப்படியோ ஏதோ மாதிரி போகுதுங்க வாழ்க்கையை. ஒன்றுமே பட் இங்கே எனக்கு திருப்பூரில் கிடைச்ச ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு லைஃப் லெசன் வேறு எங்கேயும் எனக்கு கிடைக்கவே இல்லை. நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த திருப்பூரில் தான். எனக்கு நிறையா லைஃப்னா என்ன, எப்படி இருக்கணும், உண்மையிலேயே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் திருப்பூரை. அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு பொழப்பு தேடி நிறையா ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த ஊரை அவங்க ரொம்ப எப்படி இருந்தாலும் சொந்த ஊருக்கு போய் தானே ஆகணும். லாஸ்ட்டில் அவங்க அந்த ஊரை விட்டு போகும்போது உண்மையிலேயே ஒரு இது இருக்குல்ல, அந்த ஃபீலிங் எனக்கு இப்போ இருக்குது. திருப்பூர் ஒரு மாதிரி மைண்டில் மனசில் எல்லாத்துலேயும் வந்துச்சு. ஓகே காய்ஸ், நான் வந்து ஊருக்கு போயிட்டு ஆம்புலன்ஸ் வேறு போகுது. எனக்கு இந்த வண்டியில் போகவும் பயமாக இருக்கியா. ஓகே காய்ஸ், நான் வந்து ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போயிட்டு நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய், see you.